Hi, good morning, everyone. Welcome back to the series of all about English. Glean, Glean. Glean. அப்படின்னா அது அங்கே இங்கே இருக்கிறத கஷ்டப்பட்டு சேகரம் பண்ணுறது. அது இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், பொருள்களாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆப்டர் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ் ஆஃபன் வித் டிஃபிகல்ட்டி. அதான் பாயிண்ட். ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கங்கிருந்து சேகரிக்கிறாங்கல்ல, குறிப்பாக இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. இல்லை எதை சேகரித்தாலும் இந்த க்ளீன் என்கின்ற இந்த வார்த்தையை நாம் உபயோகப்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், த இன்ஃபர்மேஷன் இஸ் க்ளீன்டு ஃப்ரம் ப்ரெஸ் கட்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பேப்பரில் வந்த நியூஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேகரம் பண்ணி அதுலேருந்து எடுத்தது இந்த தகவல்கள்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மற்ற பொருள்கள்லாம் எடுக்கிறதுன்னு சொன்னோம்ல, அது இந்த எக்ஸாம்பிள்ல இருக்கு பாருங்க. லெஃப்ட் ஓவர் கிரைன், கேதர் லெஃப்ட் ஓவர் கிரைன் ஆஃப்டர் ஹார்வெஸ்ட். அறுவடையான பிறகு அங்கங்க சிந்தி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து வைக்கிறது, பொறுக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறது. அதாவது பொறுக்கி சேகரிக்கிறத கிளீன் அப்படின்னு அந்த வேர்ப்னால அதை பயன்படுத்தலாம். The conditions of farm workers in the 1890s made gleaning essential. 1890 வாக்கில எல்லாம் அந்த வயல் வேலை செய்யறவங்களுக்கு அந்த மாதிரி மிச்ச சொச்சம் அங்க மிஞ்சி இருக்கிற தானியங்கள் தான், அதை தான் அவங்க சேகரம் பண்ணி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றி கொண்டு வந்தார்கள் என்கின்ற மீனிங்ல அதை சொல்றாங்க. அப்போ அங்கங்க கிடக்கிறத நாங்க பொறுக்கிதா இல்ல அங்கங்க இருக்கிறத நாங்க சேகரிச்சுதா அப்படிங்கறத இந்த கிளீன் என்கின்ற இந்த வார்த்தையால் நாம் சொல்லலாம். இதை பொறுக்கிறதுங்கிறது கொச்சையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அது ஏன் பொறுக்கிறதுன்னா, பொறுக்கிறது தனித்தனியாக கிடக்கும், தனித்தனியாக இருப்பதை எடுப்பதை பொறுக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தேடி பார்த்து எடுப்பதை அந்த சென்ஸ்ல. ஏன்னா கேதரிங் திங்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வித் a slight difficulty, இது கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுக்கிற மாதிரி இருக்கிறது தான் க்ளீன்னு சொல்லுவோம். அதனால தான் அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். மற்றபடி அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. நீங்கள் வேறு மாதிரி அதை புரிந்து கொள்ள வேண்டாம் என்று கேட்கிறோம்.